ஸ்கைபிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏகப்பட்ட பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் தாங்க கல்கி. இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. மிக பிரம்மாண்டமா 3D ஒர்க் கூட எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்து கடவுளான விஷ்ணு அவதாரம் எடுக்கிறாரு. அதாவது இந்த உலகத்தை அழிக்க வேற்று கிரகத்து வாசிகள் வந்துட்டு உலகத்தையும் உலகத்துல இருக்கிற மக்களையும் அழிக்க ரொம்ப தீவிரமா போராடுறாங்களாம். அப்படிப்பட்ட இருக்க மக்களை காப்பாத்துவதற்காக விஷ்ணு கல்கி அவதாரம் எடுக்கிறாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம உலகநாயகன் கமல் தாங்க ஏலியனா நடிச்சிருக்காரு. அதாவது வில்லனா நடிச்சிருக்காரு. இவருக்கு துணையா பாத்தீங்கன்னா பிரபாஸ் நடிச்சிருக்காரு. தீபிகா படுகோனே வயதுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வளருது. அந்த குழந்தைதான் கல்கி அவதாரம் சொல்றாங்க. அந்த குழந்தைய அழிக்கிறதுக்காக ஒரு பக்கம் கமல் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு துணையா பிரபாசும் இறங்கி இருக்காரு. இவங்க 2 பேர்கிட்ட இருந்து அந்த குழந்தையை காப்பாத்துறதா அமிதாப் பச்சனோட வேலை. இதுதாங்க அந்த கதையோட கருக்களம். அதாவது விஷ்ணு பாத்தீங்கன்னா உலகத்துல நடக்கிற மக்களுக்காக உதவி பண்றதுக்காக கல்கி அவதாரம் எடுக்கிறாரு. அதாவது 2898 ஏடி காலங்கள்ல உலக மக்கள் சந்திக்க போற பிரச்சனைகளை இருந்து எப்படி அவங்களை விடுவிக்கிறாருன்னு இந்த கதையோட கருக்களம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல சிறப்பா பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் அமிதாப் பச்சன் அவருடைய கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் கமல் நெகட்டிவ் ரோல்ல சூப்பரா பண்ணிருக்காருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரபாஸ் தனக்கே கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல அவ்வளவு அழகா நேச்சுரலா நடிச்சிருக்காரு. தீபிகா படுகோனே வழக்கம்போல ரொம்ப அழகு தேவதை அழகா நடிச்சிருக்காங்க. இதுதாங்க இந்த கதையோட முழு விவரம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா 750 கோடி செலவுல எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படம் 750 கோடி பொருட்செலவுல எடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு செலவு பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் ஒருத்தான்னு கேட்டா இல்லன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த படம் 3D மூவின்னு சொல்றாங்க. ஆனா தியேட்டர்ல போய் பார்க்கும்போது 3Dயே இல்ல, இது நார்மலா தான் இருக்கு. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட மக்கள் ரசிகர்கள் போய் பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் இல்லன்னா ரிவ்யூ வந்துட்டு இருக்குங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலகநாயகன் கமல் இந்த படத்துல ஏலியனா வந்திருக்காரு நம்ம சொன்னோம் இல்லையா, அவருக்கு மட்டுமே ஒரு பெரிய அமௌண்ட் சம்பளமா கொடுத்திருக்காங்க இந்த படத்துல. அவருக்கு மட்டுமே சில காட்சிகள் ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டிருக்குங்க. என்னதான் பிரம்மாண்டமோ எதிர்பார்ப்போட இருந்தாலும் இந்த படம் அந்த அளவுக்கு ஓடலன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட 2வது பாகமும் வரப்போகுதுங்களாம். ரொம்ப பிரம்மாண்டமா எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் வந்ததும் தெரியாம ஓடுறதும் தெரியாம இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரலன்னு சொல்லிட்டு ரசிகர்களோட ஏமாற்றமே அடைஞ்சிருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல இந்த படத்தோட 2ஆம் பாகம் வந்திருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்படி இருக்க போதுன்னு பாத்துக்கலாம். இந்த நாளுக்கான நியூஸோட நான் கிளம்புறேன். நாளைக்கு வேற ஒரு நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன் பண்ணுங்க. பாய்.